வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மெம்பர் வீடியோ செஷனில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மெம்பர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் எப்போ வேணாலும் ரெகுலர் பிளான்ல இருந்து டைரக்ட் பிளானுக்கு சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் நிறையா ஃபர்ஸ்ட் யாரும் ஸ்கீம்ஸ் தெரியாமல் ரெகுலரில் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் பிளானை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம டைரக்ட் பிளானுக்கு சேஞ்ச் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறதுன்னு எல்லாத்துக்குமே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ மார்க்கெட்டில் ஒரு சில செக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இப்போ ஒரு சில செக்டர்ஸ் அட்ராக்டிவான ப்ரைஸில் இருக்குது. ஸோ எஃப்எம்சிஜி செக்டரில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி இன்னொரு மெம்பர் கேட்டிருக்காரு. குமாருங்கிறவர் இப்போ நெஸ்லே பை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ரீசெண்டாக தான் நெஸ்லேயில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஸ்பிளிட் எல்லாமே கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ மார்க்கெட்டில் 2500 ரேஞ்ச் பிளஸ் ஆர் மைனஸில் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பிரபாகருங்கிறவர் ஆல்ரெடி ஓரளவுக்கு அதை ரியலைஸ் பண்ணியிருக்காரு. அதாவது மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் டைரக்ட்ல இருக்கிறதா பெட்டரான ஆப்ஷன். ஸோ அதுக்கு என்ன டிஃபரன்ஸ், அதாவது டைரக்டுக்கும் ரெகுலருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டா பொறுத்த வரைக்கும் இதுல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கும். இதுல பார்த்தீங்க அப்படின்னா ஏஜென்டோ டிஸ்ட்ரிபியூட்டரோ அந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. ரெகுலரை பொறுத்த வரைக்கும் கமிஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஹையா இருக்கும். இப்போ இந்த ரெண்டு ஸ்கீம் டைரக்ட் அதாவது ரெகுலர் இதுல பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டா செலக்ட் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். அதுலயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா growth ஓரியன்டா இருக்கும். அதே மாதிரி டிவிடெண்ட் ஓரியன்டாவும் இருக்கும். இதுல growth ஓரியன்டா நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்மளோட யூனிட் பிரைஸ் இன்னும் ஹைக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. டிவிடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட்ல growth செலக்ட் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் எண்டட் க்ளோஸ் எண்டட் இருக்கு. இதுல இப்ப மேக்ஸிமம் எல்லாமே ஓப்பன் எண்டட் ஸ்கீம்ஸ்ல தான் இருக்கு. அதாவது ஓப்பன் எண்டட் அப்படின்னா நீங்க எப்ப வேணாலும் ஸ்கீமை விட்டு எக்ஸிட் ஆகிக்கலாம். க்ளோஸ் எண்டட்னா ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் லாக்கிங் பீரியட் இருக்கும். ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்றீங்க அப்படின்னா டைரக்ட்ல growthல ஓப்பன் எண்டட் செலக்ட் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சில பாயிண்ட்ஸ் நோட் பண்ணணும். அதுல பாத்தீங்க அப்படின்னா ட்ராக்கிங் எரர் டெஃபினட்டா நீங்க நோட் பண்ணணும். இப்போ நீங்க நிஃப்டி 50 இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நிஃப்டி 50 என்ன ரிட்டர்ன் கொடுக்குதோ அதே அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன் கொடுக்கணும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ முடிஞ்ச வரைக்கும் கம்மியா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். நம்ம எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ண மாதிரி அதுல வால்யூம் ஆஃப் ட்ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அதாவது அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலும் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு எப்ப அமௌண்ட் தேவையோ அது ஈஸியா வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா செலக்ட் பண்ணி growth ஓரியன்டா ஓப்பன் ஸ்ட்ரக்சர்ல இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் அதாவது ட்ராக்கிங் எரர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மார்க்கெட் வேல்யூ இது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்றது தான் கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனல்லே டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உருவாக்கணும் அப்படின்னா அதுல லார்ஜ் கேப் இருக்கணும், மிட் கேப் இருக்கணும், ஸ்மால் கேப் இருக்கணும். இதை எப்படி ரெகுலரைஸ் பண்றது, ஓவர்லாப்பிங் எப்படி அவாய்ட் பண்றது அதை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். மார்க்கெட் கேப் அதாவது லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்புக்கு என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு, இதுல எதுல இன்வெஸ்ட் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். இந்த வீடியோவை நீங்க ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா ஓவர்லாப்பிங்னா என்ன, ஓவர்லாப்பிங் எப்படி அவாய்ட் பண்றது, எப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ எஃபெக்டிவா கிரியேட் பண்றது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா இந்த வியூ கிடைக்கும். நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இவருக்கு ஒரு சேனல்லே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஏஐ ஸ்டாக்ஸ், டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸை பற்றி டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணோம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு செக்டர் கொஞ்சம் ஹையர் வேல்யூஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ரெண்டுமே ஹையர் வேல்யூஷனில் இருக்கிறதுனால இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு சில செக்டர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் மெயினான செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி செக்டரை சொல்லலாம். எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் நெஸ்லே, பிரிட்டானியா, ஐடிசி, டாடா கன்சியூமர் ப்ராடக்ட், ஹிந்துஸ்தான் யூனிலீவர்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா growth ஓரியன்டட் ஸ்டாக்ஸாக இருக்குது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூஷன் வைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஐடிசிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கிறதுனால அது ஓரளவுக்கு வேல்யூஷன் கம்மியாக இருக்கும். ரிமைனிங் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே HUL சரி, டாடா கன்சியூமர் ப்ராடக்ட், நெஸ்லே, பிரிட்டானியா இது எல்லாமே கொஞ்சம் வேல்யூஷன் வைஸ் காஸ்ட்லியாக தான் இருக்கும். லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூ இது எல்லாமே ஒரு குவாலிட்டியான கம்பெனிஸ் தான். ரீசெண்டாக தான் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு ரைட்ஸ் இஷ்யூ ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. அது கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸில் கொடுக்குறாங்க.
நெஸ்லேவும் வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் ஆயிருக்கு. இப்போ 2500 பிளஸ் ஆர் மைனஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இதையும் கன்சிடர் பண்ணலாம். நெஸ்லே HUL எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2500 பிளஸ் ஆர் மைனஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ பிரிட்டானியா வந்து கொஞ்சம் ஹையரா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்டாக்ஸ்ல எந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணாலும் பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். FMCG மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி இந்த 5 ஸ்டாக்லயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு செக்டர் அலோகேஷன் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் செக்டர் அலோகேஷன் பண்ணுங்க. FMCG, பெயிண்ட், ஜுவல்லரி, பேங்க், ஃபார்மா இந்த மாதிரி செக்டர் அலோகேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா ஒரு சில சிங்கிள் செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அதுல அந்த செக்டர் ஃபால் ஆகுது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு போர்ட்ஃபோலியோல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து பேலன்ஸ்டா இருக்கும், நல்ல ஹெல்த்தியா வந்து இம்ப்ரூவ் ஆகும். FMCG-யை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டிஃபென்சிவ் செக்டர் தான். எப்பப்போ மார்க்கெட் ஃபால் ஆகுதோ, அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் ரிசல்ட் ஆகிப்பையும் சரி, இந்த 1000 பாயிண்ட் இப்போ ரீசெண்டாக ஃபால் ஆனது இதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா FMCG செக்டர் வந்து ரிமைனிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபால் ஆனால் கூட இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஷன் வருது இல்லை ஒரு ஃபால் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நம்ம போர்ட்ஃபோலியோவை வந்து டிபெண்ட் பண்ணுறதுனால தான் இது எல்லாமே வந்து டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ்னு சொல்கிறோம். டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ்லேயும் ஒரு பர்டிகுலர் போர்ஷன் வந்து நம்ம வச்சிருக்கிறது பெட்டரான ஆப்ஷன் தான். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத பத்தி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். டெஃபினட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்டர் அலோகேஷன் இருக்குன்னா அதுல வந்து ஒரு சிங்கிள் செக்டர்ல வந்து 20 to 25% இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்கெட் மாதிரி நீங்க நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து அதில் செலக்ட் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். ஒரு 80%, ரிமைனிங் ஒரு 20% வந்து அதர் செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் இருக்கணும். எந்த ஒரு வகையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்டாக்ல வந்து 10%க்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் போகாத மாதிரி பார்த்துக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணணும். இப்போ வந்து AI ஸ்டாக்கு, டிஃபென்சிவ் ஸ்டாக்கு, ரயில்வே ஸ்டாக்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஹியூஜான வேல்யூவேஷனில் இருக்குது. இந்த மாதிரி டைமில் பேங்கிங் செக்டர், ஃபார்மா செக்டர், அதே மாதிரி FMCG செக்டர் எல்லாமே ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸில் கிடைக்கிறதுனால இந்த மாதிரி செக்டரை யூஸ் பண்ணிக்கிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அவர் நெஸ்லே பை பண்ணலாமான்னு கேட்டிருந்தாரு. டெஃபினட்டாக வந்து லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து நெஸ்லே ஸ்டாக்கை வந்து பை பண்ணலாம். உன்னாமே அந்த ஸ்டாக் வந்து ஃபியூச்சர்ல மேலே போறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி குவாலிட்டியான கம்பெனில SIP மோட்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் ஃபால் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல லம்சம் மோட்ல இன்வெஸ்ட் பண்ணா கூட நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்ல நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா நெஸ்லே இல்லாம யூஸ்ஃபுல்லான ஸ்டாக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதையே நீங்க ரெஃபர் பண்ணி நீங்க வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிக்கங்க. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நீங்க வந்து AMCல வந்து போலியோ நம்பர் கிரியேட் ஆயிருச்சு அப்படின்னா சேம் அந்த நம்பர் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். நீங்க அந்த ஸ்கீம்ல இருந்து ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணாலும் சேம் அதே போலியோ நம்பர்ல அப்படியே கண்டினியூ ஆகும். அதே மாதிரி இப்ப நீங்க வந்து ரெகுலர் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க அதை ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அதே போலியோ நம்பர்லயே வந்து நீங்க டைரக்ட்ல ஓபன் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க வந்து இதுக்கு பதிலாக சுவிட்ச் ஓவர், ஸ்வாப் இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் யூஸ் பண்ணி காம்ப்ளிகேட் பண்றதை விட ரெகுலர்ல இருக்கிறத நீங்க ஸ்டாப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட்ல ஓபன் பண்ணிக்கங்க. அதனால வந்து போலியோ நம்பர் எந்த சேஞ்சஸ் ஆகாது, அப்படியே கண்டினியூ ஆகும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.